இவன் வந்து ஜெர்மன் ஷெஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 நாளாக வந்து இந்த டாக் வந்து தெருவில் தான் இருந்திருக்கான். நல்லா வந்து ஒரு வீட்டில் வளர்த்து நல்லா சாப்பாடு போட்டு நம்ம குழந்த மாதிரி பார்த்து எப்படி தான் தெருவில் விடுறது உங்களாம் மனசு வருதுன்னு எனக்கு தெரியல. ஆமாம், பெத்த தாய் தகப்பனே தெருவில் விடுற காலத்தில் நம்ம என்னன்னு சொல்கிறது? நம்ம இவங்களெலாம் வந்து கேட்குறதுக்கு ஆள் இல்லை. யார் வந்து கேட்பாங்க? யார் வேணால் விட்டுட்டு போயிடலாம். இப்போ வந்து ஒரு அப்பா அம்மா விட்டால் வந்து சோசியல் மீடியாவில் கேள்வி கேட்பாங்க. இவங்களை கேள்வி கேட்குறதுக்கு யாருமே இல்லைன்றதால விட்டுட்டு போயிட்டாங்க. இங்கே பாருங்கள், விட்டுட்டு போயிட்டு ஸ்ட்ரீட் டாக்கிட்ட அங்கங்கே கடி வாங்கி பாவங்க, காலெல்லாம் காயம், காதெல்லாம் காயம், பார்க்கவே பரிதாபமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப பயந்துருக்காங்க. 2 வயசு தான் ஆகுது. 2 வயசு தான் குழந்தைக்கு ஆயிருக்கு. அதுக்கு மேலே இல்லை, 2 வயசு தான் ஆகுது. யாரோ ஒரு புண்ணியமாக பார்த்து அவனுக்கு தினமும் சோறு போட்டு ரோட்டில் வச்சு அந்த பெடிக்கிரிலாம் கொடுத்து அவனை ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பார்த்து கொண்டு வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. சரி, நம்ம என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கி வச்சுருக்கேன். யாராவது கண்டிப்பாக வந்து வேணும்னா வாங்கிக்கோங்க. என் வீட்டில் ஆல்ரெடி 2 டாக் இருக்குது. இவனுக்கு இடம் இல்லாமல் கிடையாது, ஆனால் இவன் ஒரு நல்ல இடத்துல போனால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதுக்கப்புறமும் யாரும் தெருவில் விடணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கவங்க யாரும் கேட்காதீங்க. ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க? பாவங்க, இந்த உலகத்தில் நம்மளை தவிர யாருங்க அவங்களுக்கு இருக்காங்க? யாரும் கிடையாது. நம்ம போட்டால் தான் சோறு அவங்களுக்கு. அவங்களால கை கால் இருக்கு, அவங்க உழைச்சி சாப்பிட முடியுமா? அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்மளே நம்பி இருக்கிற கடவுள் படித்த ஒரு உறவு. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நம்ம வந்து சொந்த பந்தனா கூட நம்மளை அடுத்த நிமிஷம் நினச்சி பார்க்காம போயிடும். ஆனால் வந்து வாயிலா ஜீவனை நீங்கள் அடிச்சுட்டு கூட அடுத்த டைம் கூப்பிட்டா ஓடி வந்து அணைக்கிற ஒரே ஒரு ஜீவன் வாயிலா ஜீவன் மட்டும்தான். சத்தியமாக சொல்கிறேன். இந்த உலகத்தில் அளவு கடந்த அன்பு யார்கிட்ட கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட மட்டும்தாங்க கிடைக்கும். வேறு யாருக்கிட்டையுமே கிடைக்காது. எல்லார் மனசுலேயும் வஞ்சம், போட்டி, பொறாமல் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு சோத்தை தவிர வேறு என்னங்க தெரியும்? அவங்க வயிற்றுக்கு சோறு போட்டால் போதும். சோறே போடலாம் கூட நம்ம கூடயே சுற்றி வரவங்க தாங்க இவங்க. அந்த விஷயம் ஏன் தான் அந்த மனுஷங்களுக்கு புரிய மாட்டேதோ தெரியல. நல்லா பார்க்குறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நல்லா வளர்த்து குழந்த மாதிரி வளர்த்து தெருவில் விட்டுட்டு போகிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம திருத்தவே முடியாது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. பாவங்க, சாப்பிட கூட இல்லை. அவன் மான் வந்து படுத்துட்ருக்கான். யாரோ வந்து கொண்டு வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்கள கூட விட்டு பிரிய முடியாத இவன் பார்த்துட்ருக்கான். அது அப்படி அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லி டைப்பாக இருக்கான். இப்படிப்பட்ட குழந்தைய ரோட்டில் விடுறதுக்கு எப்படி தான் மனசு வருதுன்னு சத்தியமாக எனக்கு தெரில. தூங்கி ரொம்ப நாள் ஆகும் போல், நல்ல தூக்கம் தூங்கி வீட்டிலே தூங்கியிருப்பான் போல். இப்போ தெருவில் விட்டதால் ஸ்ட்ரீட் டாகில் அதுங்க தொருத்தி எங்கேயும் தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப என்ன சொல்கிறது தெரில. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம கடையில் இருக்க அவனுக்கு நல்ல லைஃப் கிடச்சிரும். எப்படியா இருந்தாலும் யாராவது ஒருத்தவங்க ரெஸ்கியூ பண்ணிப்பாங்க. வந்து நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான். ஆனால் இப்போ வந்தவங்கள கூட விட்டுட்டு பிரியறதுக்கு மனசு இல்லாத அவன் அவ்வளோ ஒரு ஃபீல் பண்ணாதான் அவன் கண்ணுலேயே என்னால் பார்க்க முடிஞ்சுது. இந்த மாதிரி தயவு செஞ்சு யாரும் பண்ணாது.